ஒரு தொழிற்சாலையின் உலோக வாளி கூம்பின் இடைக்கண்ட வடிவில் உள்ளது. அதன் மேற்புற மற்றும் அடிப்புற விட்டங்கள் முறையே 10 மீட்டர் மற்றும் 4 மீட்டர் ஆகும். அதன் உயரம் 4 மீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் வலைபரப்பு காண்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுசா ஒன்று கொஸ்டின் தான். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டதில்லை. பட் இடைக்கண்டத்துல கன அளவு வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இடைக்கண்டத்துல கன அளவு பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறாங்க. வலைபரப்பு பத்தி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேவா? இதுக்கெல்லாம் ஃபார்முலா நல்லா படிச்சு ஓகே. உள்ளிடற்ற உருளை, உள்ளிடற்ற கோளம், உள்ளிடற்ற அரைக்கோளம், அதே மாதிரி இங்க இடைக்கண்டம், இந்த மாதிரி ஃபார்முலாவும் நல்லா படிச்சு வச்சுக்கணும். மேக்ஸிமம் நிறைய பேர் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா உருளை படிப்பாங்க, கோலம் படிப்பாங்க, அரைக்கோளம் படிப்பாங்க, கூம்பு படிப்பாங்க. பட் இந்த சைடு உள்ள உள்ளிடற்ற உருளை, உள்ளிடற்ற அரைக்கோளம், உள்ளிட்ட கோளம், இடைக்கண்டம் சொல்லிட்டு ஃபார்முலா படிக்காம போயிடுவாங்க. அவங்களுக்கும் பாரு இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப புதுசா தான் இருக்கும். நான் முன்னாடியே சொல்லிக்கோம் இந்த மாதிரி ஃபார்முலா படித்து வச்சுங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்ப இடைக்கண்டத்தின் வலைபரப்பு ஃபார்முலா by r plus r l by r plus r l. அதாவது கூம்பின் வலைபரப்பு என்னது? கூம்பின் வலைபரப்பு என்னது? by r l. இங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆரங்கள் இருக்கும் இடைக்கண்டத்துல. அதனால தான் என்ன சொல்றோம்? r plus r. அப்ப r க்கு என்ன பண்ணுவோம்? r plus r ன்னு போட்டுப்போம். அவ்வளவுதான். ஓகே, by மதிப்பு அப்படியே இருக்கும், l அப்படியே இருக்கும். கூம்புனா ஒரு r தான். இடைக்கண்டம்னா கேப்ஸ் r ஸ்மால் r. ஏன்னா இடைக்கண்டம் அப்படின்னு எப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே, ஒரு வாலி திரி போட்ட எப்படி இருக்குமோ இல்ல வாலி நிமித்தி எப்படின்னா நம்ம வச்சுக்கலாம், நம்மளுடைய விருப்பம் தான். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 ஆரங்கள் வரும். ஓகேவா? பட் நம்ம கொஸ்டினா கொடுத்தாங்க விட்டம் தான் கொடுத்துறாங்க. விட்டம் தான் எனக்கு எவ்வளோ? 10 4. அப்போ ஆரம் எனக்கு எவ்வளோ வரும்? 5. இங்க எவ்வளோ? 2. ஓகேவா? இது கேப்ஸ் ஆர், இது ஸ்மால் ஆர். ஓகேவா? பெரிய மதிப்பு கேப்ஸ் ஆர், சின்ன மதிப்பு ஸ்மால் ஆர். அவ்வளவுதான். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? அப்ளை பண்ணலாம். இந்த எல் என்ன சார்? எனக்கு உயரம் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லுங்கிறது எனக்கு உயரம் கிடையாது. ஓகேவா? சாய் உயரம். ஓகே, உயரம்னா வேற, சாய் உயரம்னா வேற. அப்ப என்ன பண்ணணும்? எல்லோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எல்லோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். எல்லோட மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஓகேவா? ஹச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஓகே, இப்ப ஹச் மதிப்பு எவ்வளோ? 4. அப்ப 4 ஸ்கொயர் பிளஸ் அடுத்து மேல்புறம் அடிவட்டம் தானே. அப்ப மேற்புற ஆரம் எவ்வளோ? 5. அடிப்புற ஆரம் 2. எவ்வளோ? ஸ்கொயர். அப்ப எவ்வளவு வரும்? 4 ஸ்கொயர் 16 பிளஸ் 5 2 போச்சுன்னா 3. 3 ஸ்கொயர் பண்ணா 9. அப்போ ரூட்டு. அப்ப கூட்டினா எவ்வளவு வரும்? 25. வெளியே எடுத்தோம்னா 5. அப்ப சாய் உயரம் மதிப்பு எனக்கு எவ்வளவு வருது? 5. ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அப்ளை பண்ணலாம். ஓகே, பையோட மதிப்பு 22/7. மேல் ஆரம் எவ்வளோ? 5. அடிப்புறம் ஆரம் எவ்வளோ? 2. சாய் உயரம் எவ்வளோ? 5. ஓகே, இப்ப 22/7 இன்ட்டு 5 2 கூட்டினா 7 இன்ட்டு 5. ஸோ 5க்கு 5 கேன்சல். அப்ப 22 இன்ட்டு 5 எவ்வளோ வரும்? 110 மீட்டர் ஸ்கொயர். 110 மீட்டர் ஸ்கொயர். அப்ப ஆன்சர் வரும் ஆப்ஷன் செகண்ட். ஓகேவா? அப்ப இடைக்கண்டத்தின் வலைபரப்பு நமக்கு என்ன ஃபார்முலா? பை ஆர் பிளஸ் ஆர் எல். ஓகே, இதே இது இடைக்கண்டத்துல கன அளவு கேட்டாங்கன்னா இடைக்கண்டத்துல கன அளவு கேட்டாங்கன்னா 1/3 பை ஹெச் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஆர். ஓகே, இதே இது இடைக்கண்டத்துல மொத்த பரப்பு கேட்டாங்கன்னா இது ஃபார்முலா, இது அப்படியே ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கோங்க. பை ஆர் பிளஸ் ஆர் எல் பிளஸ் பை கேப்ஸ் ஆர் ஸ்கொயர் பிளஸ் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அப்போ இடைக்கண்டத்தில் வலைபரப்பு, மொத்த பரப்பு, கனவு, இந்த 3 தான் கேட்பாங்க. 3க்கான ஃபார்மை எழுதியாச்சு. இது தெரிஞ்சாலே போதும், என்ன பண்ணலாமாங்க? ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இந்த கொஸ்டின் இந்த ஃபார்மை தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணலாம், இல்லைன்னா பண்ண முடியாது. ஓகே.